அடுத்து யூசஸ் ஆஃப் மே. மே எங்க யூஸ் பண்றது, எப்ப யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். மேக்கு மீனிங் இருக்கான்னா தனியா சொல்ல முடியாது, வாக்கியத்துல கலந்து வரும்போது மீனிங் உண்டு. எங்கெங்க யூஸ் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஒரு செயல் நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம். இது போல சமயத்துல மே யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. இட் மே ரெயின் டுடே. மழை என்று பொழியலாம். பாருங்க, பொதுவாவே மழை பெய்யும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. பெய்யலாம் அல்லது பெய்யாமல் போகலாம். இது போல நிச்சயம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த மேவை யூஸ் பண்ணணும். மேக்கு முன்னால இருக்கிற இட்டுக்கு இது அதுன்ற மீனிங் கிடையாது. ஏன் மீனிங் இல்லைன்றத பத்தி இன்னொரு கிளாஸ்ல டீச் பண்றேன். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அத்வானி மே வின் தி எலெக்ஷன். அத்வானி தேர்தலில் ஜெயிக்கலாம். தேர்தலில் ஜெயிப்பேன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் போகலாம். அதனால மே வின் போட்டிருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ மே கெட் ஏ கவர்மெண்ட் ஜாப். எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கலாம். கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம். இப்போ மே கெட் யூஸ் பண்ணும், ஏன்னா இது நிச்சயம் இல்லாத ஒரு செயல். அடுத்து இதை பாருங்க. இட் மே பி மேல் பேபி ஆர் ஃபீமேல் பேபி. அது ஆண் குழந்தையாகவோ அல்லது பெண் குழந்தையாகவோ இருக்கலாம். இது போல நிச்சயம் இல்லாத செயலையோ அல்லது தன்மையோ சொல்றதுக்கு மே யூஸ் பண்ணலாம். இதே மே என்ற வார்த்தையை பொலைட் கொஸ்டின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது தாழ்மையா அல்லது பணிவா கேட்கறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபார் பொலைட் கொஸ்டின்ஸ், அதாவது தாழ்மையான அல்லது பணிவான கேள்விகளுக்கு மே யூஸ் பண்ணலாம். இங்க மேக்கு மீனிங் கிடையாது, தாழ்மையை குறிக்கும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மே கமன். இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்வி. நான் உள்ளே வரலாமா? மே ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு உதவலாமா? மே நோ யுவர் நேம். நான் உங்களுடைய பெயரை தெரிந்து கொள்ளலாமா? மே ஆஸ்க் யூ ஒன் திங். நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? இது போல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உதவி எதிர்பார்த்து கேட்கறதுக்கு 4 கேள்விகள் இருக்கு. என்னென்னா could, would, may, can. ரொம்ப தாழ்மையா கேட்கிற கேள்வி could. இது எப்பவுமே ரொம்ப தாழ்மையா கேட்கறதுக்கு குட்ல ஆரம்பிக்கணும். அதோட கொஞ்சம் தாழ்மை கம்மியா இருக்கணும்னா would போட்டுக்கலாம். அதை விட இன்னும் கம்மியானா மே போடலாம். கடைசியா கேன் போட்டும் கேள்வி கேட்கலாம். பட் இது அந்த அளவுக்கு தாழ்மையான கேள்வி கிடையாது. இந்த நாளத்துல எதுல வேணாலும் ஆரம்பிக்கலாம். இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த நாளத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். என்ன புரியுதா? சரி, அடுத்து நாம பார்க்க போறது யூசஸ் ஆஃப் மைட். மேயுடைய பாசன்ஸ் தான் மைட். மைட்டுக்கு மீனிங் கிடையாது. நடைமுறையில இந்த மைட்டை அதிகமா யாரும் யூஸ் பண்றது கிடையாது. மைட் யூஸ் பண்ற இடங்களை சொல்றேன், ஒவ்வொன்னா கவனிங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் ஆகும். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு மாத்தும் போது மே மைட் ஆகும். எக்ஸாம்பிள கவனிங்க. ரஷ்யா மே சப்போர்ட் இந்தியா செட் விபி சிங். இது இன்டைரக்ட்ல விபி சிங் டோல் தட் ரஷ்யா மைட் சப்போர்ட் இந்தியா. ரஷ்யா இந்தியாவை ஆதரிக்கலாம் என்று விபி சிங் கூறினார். இது போல இன்டைரக்ட் ஸ்பீச்ல வர மைட்டுக்கு மே மீனிங் தான் எடுத்துக்கணும், மைட் மீனிங் எடுத்துக்க முடியாது. ஓகே, சரி. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. யூ மே பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா செட் தி இங்கிலீஷ் டீச்சர். இது இன்டைரக்ட்ல தி இங்கிலீஷ் டீச்சர் டோல் தட் ஐ மைட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நான் இந்தியாவின் பிரதமர் ஆகலாம் என்று ஆங்கில ஆசிரியர் கூறினார். மே மைட் ஆகுது, அவ்வளவுதான். அடுத்து இதே மைட் வேற எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். புக்க பாருங்க. ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்ஷன். இந்த மைட் ஒரு செயல் நடக்கலாம் அல்லது நடக்காமையும் போகலாம். இது போல சமயங்கள்ல தான் மைட் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல செயல் நடக்கக்கூடிய சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது ப்ராபபிலிட்டி அதிகம், பாசிபிலிட்டி ரொம்ப குறைச்சல். மைட் பாசன்ஸ்ல வரலாம். மைட்டுக்கு பக்கத்துல ஹேவ் வந்து வெர்ப் ஃபிஃப்த் ஃபார்ம் வந்து சென்டென்ஸ் வந்தா பாஸ்ட் டென்ஸ். மைட் ஹேவ் வெர்ப் ஃபிஃப்த் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது இப்படிதான் வரணும். பாசன்ஸ்ல முதல் மைட் வரும், ரெண்டாவது ஹேவ் வரும், மூணாவதா வெர்ப் ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. somebody might have stolen it. அதை யாராவது திருடி இருக்கலாம். somebody would have stolen it ன்னு சொன்னாலும் யாராவது அதை திருடி இருக்கலாம்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். ஆனா மைட் யூஸ் பண்ணும்போது திருடி இருக்கக்கூடிய சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. would யூஸ் பண்ணும்போது திருடி இருக்கக்கூடிய சாத்தியம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதான் வித்தியாசம். இத பாருங்க. if you had joined there you might have learned a lot. நீ அங்கே சேர்ந்திருந்தால் நிறைய கற்றுக்கொண்டிருக்கலாம்.
he might have scored 90 marks. அவன் 90 மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம். பொதுவாவே வழக்கத்துல might யூஸ் பண்றது ரொம்ப ரேர். வரும்போது நான் சொல்லிக் கொடுத்த போல புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல might பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஒன்னு இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரும், இன்னொன்னு பாசன்ஸ்ல வரும், அவ்வளவுதான். அடுத்து நான் பார்க்க போறது யூசஸ் ஆஃப் மஸ்ட். இந்த மஸ்ட்ன்ற வார்த்தைக்கு மீனிங் உண்டு. மஸ்ட் ஷுட்ட விட ரொம்ப ஸ்ட்ராங். மஸ்ட்னா கண்டிப்பாக வேண்டும், மஸ்ட் நாட்னா கண்டிப்பாக கூடாது, இதான் இதுக்கு தமிழ் அர்த்தம். அதே ஷுட்னா வேண்டும், ஷுட் நாட்னா கூடாது. இந்த மஸ்ட் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணுலயும் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் வேணுமா, மஸ்ட முன்னால போட்டா கொஸ்டின் கிடைச்சிடும். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு மாத்தும் போது மஸ்ட் மாறாது, அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் இந்த மஸ்ட்ன்ற வார்த்தை பிரசன்ட் டென்ஸ்ல வர போல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். புக்க பாருங்க. ஃபார் கம்பல்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லும் பொழுது மஸ்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. we must read many books. நாம் பல புத்தகங்களை கண்டிப்பாக படிக்க வேண்டும். everyone must obey traffic rules. ஒவ்வொருவரும் சாலை விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். you must study whatever I teach. நான் டீச் பண்றதெல்லாம் கண்டிப்பாக நீ படிக்க வேண்டும். you must not believe anything blindly. நீ எதையும் குருட்டுத்தனமாக நம்பக்கூடாது. must notனா கண்டிப்பாக கூடாது அப்படின்னு அர்த்தம். we must not forget our mother tongue. நாம் நம் தாய்மொழியை கண்டிப்பாக மறக்க கூடாது. இது போல mustனா கண்டிப்பாக வேண்டும், must notனா கண்டிப்பாக கூடாதுன்னு மீனிங் வரும். இத பாசன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இந்த மஸ்ட் பாசன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். பாசன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது எப்பவும் மஸ்டுக்கு பக்கத்துல have போட்டு அதுக்கு பக்கத்துல verb fifth form போட்டு தான் வரும். must have verb fifth form இப்படிதான் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. past tense, you must have brought your book. நீ உன் புத்தகத்தை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க வேண்டும். சுரேஷ் must have come at 4:30. சுரேஷ் 4:30க்கு கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும், ஆனா வரலன்ற அர்த்தம். இங்க இந்த கம்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கிடையாது, verb fifth form. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கும் ஃபிஃப்த் ஃபார்முக்கும் ஒரே ஸ்பெல்லிங், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, புரிஞ்சுங்க. இதுல மஸ்ட் பாத்தீங்கன்னா செயல் முடிஞ்ச பிறகு சொல்லணும். இந்த மஸ்ட் பாசன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது செயல் முடிஞ்ச பிறகு சொல்லணும். இத பாருங்க. I must not have agreed for this. நான் இதற்கு ஒத்துக்கொண்டிருக்க கூடாது. காந்திஜி must not have got us freedom. காந்திஜி நமக்கு கண்டிப்பாக சுதந்திரம் வாங்கி தந்திருக்க கூடாது. இது போல must அல்லது must notக்கு பக்கத்துல have verb fifth form போட்டா பாசன்ஸ் கிடைச்சிடும். இது போல ரிட்டன் இங்கிலீஷ்ல அதிகமா வரும், ஸ்போக்கன்ல எப்பாவது ஒரு முறை வரும். சரி, அடுத்து மஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பாருங்க. ஃபியூச்சர் டென்ஸ். we all must die one day or other. நாம் அனைவரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மடிந்தே ஆக வேண்டும். all the students must pay the school fees before 15th March. எல்லா மாணவர்களும் மார்ச் 15ஆம் தேதிக்கு முன்னால் ஃபீஸ் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். I must release the cassettes within April. நான் கேசட்டுகளை ஏப்ரல் மாதத்திற்கு முன்னால் கண்டிப்பாக வெளியிட வேண்டும். இது போல ஃபியூச்சர் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். அதாவது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் இந்த மஸ்ட் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் வேணுமா, மஸ்ட முன்னால போட்டா கொஸ்டின் கிடைச்சிடும். இதுக்கு மேல மஸ்ட பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் விஷயம் இல்ல. இன்னொன்னு, மஸ்ட்னா அவசியம் கூட இதுக்கு இன்னொரு மீனிங் உண்டு. இட் இஸ் மஸ்ட்னா இது அவசியம். ஐடென்டிட்டி கார்டு இஸ் மஸ்ட்னா அடையாள அட்டை அவசியம். எக்ஸ்ரே இஸ் மஸ்ட்னா எக்ஸ்ரே அவசியம். இப்படிதான் மீனிங் வரும். என்ன புரியுதா? ஓகே, அடுத்து நாம் பார்க்க போறது யூசஸ் ஆஃப் நீட். இந்த நீட்ன்ற வார்த்தை ஆக்சிலரியாவும் வரலாம், மெயின் வெர்பாவும் வரலாம். முதல்ல ஆக்சிலரியா வரத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆஸ் an auxiliary, ஆக்சிலரியா வரும்பொழுது எப்பவும் நீடுக்கு பக்கத்துல நாட் வரும். அதாவது நீட் நாட் அப்படின்னு வரும். நாட் இல்லாம நீட் தனியா வராது. நீட் நாட் அப்படின்னா தேவையில்லைன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. யூ நீட் நாட் வரி, நீ கவலைப்பட தேவையில்லை. யூ நீட் நாட் எக்ஸ்பிளைன், நீ விவரிக்க தேவையில்லை. ஐ நீட் நாட் ஆஸ்கம், நான் அவனை கேட்க தேவையில்லை. we need not give you bribe, நாங்கள் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இது போல கொடுத்துட்டே போலாம். அடுத்து இதே நீட் மெயின் வெர்பா வரும்பொழுது இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. புக்க பாருங்க. as a main verb, need, needs, needing, needed, needed.
மெயின் verb வரும்போது 5 ஃபார்ம்ஸ். நீடுக்கு மீனிங் இங்க என்னன்னா தேவை அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. ஐ நீட் யுவர் சப்போர்ட், எனக்கு உன்னுடைய ஆதரவு தேவை. டு யூ நீட் an umbrella, உனக்கு ஒரு குடை தேவையா? he needed my recommendation, அவனுக்கு என்னுடைய சிபாரிசு தேவைப்பட்டது. I do not need teachers guidance, எனக்கு ஆசிரியருடைய வழிகாட்டி தேவைப்படவில்லை. why do you need education, உனக்கு ஏன் கல்வி தேவை? இது போல பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் சொல்லலாம். இதே நீடுக்கு நவுன்ல தேவைன்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. பேசிக் நீட்ஸ் அப்படின்னா அடிப்படை தேவைகள் அப்படின்னு அர்த்தம். ஹோம் நீட்ஸ் அப்படின்னா வீட்டு தேவைகள் அப்படின்னு அர்த்தம். இதையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்து நாம் பார்க்க போறது யூசஸ் ஆஃப் ஹேவ் டு. ஹேவ் டுனாலும் ஷுட்னாலும் மீனிங் ஒண்ணு. ஹேவ் டுனா வேண்டும்னு அர்த்தம். ஹேவ் டு பிரசன்ட் டென்ஸ்ல வரும், பாஸ்டென்ஸ்ல வரும், ஃபியூச்சர்ல வரும். ஐ ஹாவ் டு லேர்ன் பிரெஞ்ச், நான் பிரெஞ்ச் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க ஹேவ் டுக்கு பதிலா ஷுட்டும் போடலாம். ஐ ஷுட் லேர்ன் பிரெஞ்ச்னு சொல்லலாம். மீனிங் ஒண்ணுதான். ஹேவ் டு பேசும்போது யூஸ் பண்ணுங்க. she has to come soon, அவள் சீக்கிரமாக வர வேண்டும். இங்க ஏன் has to போட்டிருக்கேன்னா she சிங்குலர், அதனால has to போட்டிருக்கேன். இதே புளூரலா இருந்தா have to போட்டிருப்பேன். ஐக்கு பக்கத்துல have to ஏன் போட்டிருக்கேன்னா ஐக்கு மட்டும் have to போடணும். முதல்லயே டென்ஸ் எடுக்கும்போது இத பத்தி சொல்லியிருக்கேன். you have to get up early morning, நீ விடியற் காலையில் எழுந்திருக்க வேண்டும். they have to arrest the convicts, அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். I had to stay there, நான் அங்கே தங்க வேண்டியிருந்தது. had to past tense, தங்க வேண்டியிருந்ததுன்னு வருது பாருங்க. சோ had என்ன past tense, அதே have has இருந்தா present tense. சோ hadக்கு என்ன மீனிங் வருது? வேண்டியிருந்தது அப்படின்ற மீனிங் வரும். இதே பத்மா had to do rehearsal அப்படின்னா பத்மா ஒத்திகை செய்ய வேண்டியிருந்தது. இது போல present tenseல have to அல்லது has to, past tenseல had to. என்ன புரியுதா? ஓகே, இப்போ அடுத்து நாம் பார்க்க போறது என்னன்னா uses of used to. இத உச்சரிக்கும் போது used to அப்படின்னு உச்சரிக்கணும், used to அப்படின்னு உச்சரிக்க முடியாது. அதாவது இந்த used to சொல்லும் போது இத சாஃப்டா உச்சரிக்கணும். சரி, புக்க பாருங்க, இது எங்க யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், for discontinued actions only. அதாவது என்ன அர்த்தம்னா முற்று பெற்ற அல்லது முடிந்து போன செயல்களுக்கு மட்டும்தான் used to யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள கவனிங்க. I used to fight with my sister, நான் என் அக்காவிடம் அல்லது சகோதரியிடம் சண்டை போடுவேன். அதாவது முதல்ல உண்டு, இப்பெல்லாம் சண்டை போறதில்ல அப்படின்னு அர்த்தம். those days politicians used to cheat in lakhs. அப்பெல்லாம் அரசியல்வாதிகள் லட்சக்கணக்கில் ஏமாற்றுவார்கள். இப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதை இதை பாருங்க. we used to do combined study when I was in hostel. நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும் பொழுது கம்பைன் ஸ்டடி பண்ணுவோம். இப்ப பண்ணல, ஹாஸ்டல்ல இருக்கும்போது கம்பைன் ஸ்டடி பண்ணுவோம். இது பாருங்க. the teachers used to advise us a lot. டீச்சர் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப பண்றது கிடையாது, ஏன்னா ஸ்கூல் நின்னாச்சு. இப்போ நான் வேலைக்கு போறேன். அந்த காலத்துல என்ன டீச்சர் எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். I used to study English summaries by heart without understanding. நான் சம்மரிஸ்லாம் புரிஞ்சுக்காம அப்படியே மனப்பாடம் செய்வேன். இப்ப அப்படி படிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். சரி, இது போல நீங்களும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். என்ன புரியுதா? ஓகே, இது வரைக்கும் நீங்க இந்த கிளாஸ்ல பார்த்தது can, could, may, might, must, need, used to, have to இதெல்லாம் எங்க யூஸ் பண்றது, எப்ப யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியலன்னா புரியுற வரைக்கும் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. இதுக்கு மேல நான் டீச் பண்றதுக்கு இன்னைக்கு நேரம் இல்ல. நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லியிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. சோ இதோட என்ன கிளாஸை முடிக்கிறேன். வில் see tomorrow. Thank you. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நேரடியாகவும் கற்றுக்கலாம், ஆன்லைனில் அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கற்றுக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கற்றுக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் www.sagaenglish.in. அட்ரஸ் 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18.
சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நாம் பார்க்க போறது ஆக்சிலரேட்டர்ஸ் பத்தி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்க்கலாம். நான் நேற்று நடத்தியதெல்லாம் படிச்சு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிங்க அடிக்கடி சொல்றதுக்கு நீங்க சின்ன குழந்தை கிடையாது. நீங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கணும். சரி, விஷயத்துக்கு வரலாம். உங்களுக்கு நேத்தோட இந்த ஆக்சிலரிஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாச்சு. இன்னைக்கு அதே ஆக்சிலரிஸ் பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். சரி, புக்ல இருக்கிற டேபிள பாருங்க. அதை ஏன் கொடுத்திருக்கேன்னா, இந்த மஸ்ட், ஷுட், குட், வுட், மைட் இந்த அஞ்சும் சென்டென்ஸ்ல எங்கெங்க வரும் அல்லது எதுக்கெல்லாம் முன்னால மட்டும் இந்த அஞ்சையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறீங்க. இதெல்லாம் எந்த புக்லயும் கொடுத்திருக்காது. அதனால நல்லா கவனிங்க. இந்த மஸ்ட், ஷுட், குட், வுட், மைட் இதுக்கெல்லாம் முன்னால என்ன வந்தாலும், சிங்குலர் வந்தாலும், புளூரல் வந்தாலும் நான் டேபிள்ல லாஸ்ட் காலம்ல கொடுத்திருக்கிற 10 இடங்களுக்கு முன்னால மட்டும்தான் வரும். வேற எங்கேயும் வராது. மஸ்ட், ஷுட், குட், வுட், மைட் இந்த அஞ்சுல ஒவ்வொன்னும் அந்த 10 இடங்கள்ல மட்டும் வரும். மஸ்டும் 10 இடங்களுக்கு முன்னால வரும், ஷுட்டும் 10 இடங்களுக்கு முன்னால வரும், குட்டும் 10 இடங்களுக்கு முன்னால வரும், வுட்டும் அப்படித்தான், மைட்டும் அப்படித்தான். டேபிள்ல கொடுத்திருக்கிறத பாருங்க. ஷுட் எடுத்துக்கிட்டு படிக்கிறேன், கவனிங்க. ஆக்டிவ் வாய்ஸ். ஷுட் ரைட் எழுத வேண்டும். ஷுட் பி ஸ்டடியிங் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஷுட் ஹவ் சீன் பார்த்திருக்க வேண்டும். ஷுட் ஹவ் பீன் திங்கிங் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாசிவ்ல பாருங்க. ஷுட் பி கிவன் கொடுக்கப்பட வேண்டும். ஷுட் ஹவ் பீன் புரோக்கன் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதே வித்தவுட் வெர்ப்ல வரும்போது ஷுட் பி an idiot ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும். should be honest நேர்மையாக இருக்க வேண்டும். should be somewhere எங்கேயாவது இருக்க வேண்டும். should be in Singapore சிங்கப்பூரில் இருக்க வேண்டும். இது போல இந்த 10 இடங்கள்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டேபிள பாருங்க. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஷுட்டுக்கு பக்கத்துல verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் வரும். அப்புறம் பி போட்டு அதுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். have போட்டு பக்கத்துல verb ஃபிஃப்த் ஃபார்மும் போடலாம். have been போட்டு verb தேர்ட் ஃபார்மும் போடலாம். இது போல வந்தா ஆக்டிவ் வாய்ஸ். அது பாசிவ்ல பி போட்டு பக்கத்துல verb ஃபிஃப்த் ஃபார்மும் போடலாம். have been போட்டு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்மும் போடலாம். இப்படி வந்தா இது பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல இந்த மஸ்ட், ஷுட், குட், வுட், மைட் அஞ்சும் 4 இடங்கள்ல வரும். பாசிவ் வாய்ஸ்ல இந்த அஞ்சும் 2 இடங்கள்ல வரும். வித்தவுட் வெர்ப்ல இந்த அஞ்சும் 4 இடங்கள்ல வரும். சரி, அடுத்து வித்தவுட் வெர்ப் பாருங்க. ஷுட்டுக்கு பக்கத்துல பி போட்டு அடுத்து நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், அட்வர்ப் வரலாம், ப்ரிபோஷன் வரலாம். இந்த 4த்துல ஏதாவது ஒன்னு வரலாம். மேல கொடுத்திருக்க இந்த 10 இடங்கள்லயும் நான் கொடுத்திருக்க வெர்ப் தான் இல்ல, எந்த வெர்ப் வேணா போடலாம். அதாவது நான் கொடுத்திருக்க வெர்ப் தான் வரன்றது கிடையாது, எந்த வெர்ப் வேணா போடலாம். எந்த வெர்ப் போட்டாலும் நான் பிராக்கெட்ல என்ன ஃபார்ம்ல வரும்னு சொல்லி இருக்கணும், அந்த ஃபார்ம் தான் வரும். அதே போல எந்த நவுன் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த அட்ஜெக்டிவ் வேணாலும் வரலாம், எந்த அட்வர்ப் வேணாலும் வரலாம், எந்த ப்ரிபோஷன் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நான் ஷுட் யூஸ் பண்ணி முதல்ல படிச்ச மாதிரி மஸ்ட், வுட், குட், மைட் இதுல எதை வேணாலும் போட்டு படிச்சுக்கலாம். எதை போட்டு பேசினாலும் எழுதினாலும் இந்த 10 இடங்கள்ல மட்டும்தான் வரும். நீங்க படிக்க வேண்டியது பிராக்கெட்ல இருக்கிறது தான். ஓகே, அப்புறம் இந்த மஸ்ட், ஷுட், குட், வுட், மைட் இதுக்கெல்லாம் பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ் ஃபார்ம் கிடைக்கும். இந்த டேபிள்ல இருக்கிற விஷயங்கள் முக்கியமானது, அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேல இந்த டேபிளை பத்தி டீச் பண்றதுக்கு எதுவும் பாயிண்ட் கிடையாது. ஓகே, அதனால அடுத்து போலாம். புக்க பாருங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நாட்டுன்ற வார்த்தையே எந்தெந்த வார்த்தை கூட மட்டும் சேர்க்கறதுன்றத பார்க்க போறோம். சரியா சொல்லணும்னா, நாட்டுன்ற வார்த்தையே சென்டென்ஸ் சேர்த்தா நெகட்டிவ் மீனிங் கிடைக்கும், அதாவது இல்லன்ற மீனிங் கிடைக்கும். இந்த நாட் ஆக்சிலரிஸ்க்கு பக்கத்துல மட்டும்தான் வரும். அது பக்கத்துல மட்டும்தான் வரணும். நோனாலும் இல்லன்ற அர்த்தம் தான், நாட்னாலும் இல்லன்ற அர்த்தம் தான். ஆனா நாட் வர இடங்கள்ல நோ படக்கூடாது, நோ வர இடங்கள்ல நாட் படக்கூடாது. நாட் ஆக்சிலரிஸ்க்கு பக்கத்துல மட்டும் வரும். ஆனா நோ, am, is, are, was, were, shall be, will be இந்த 7க்கு பக்கத்துல மட்டும் வரும். இதுக்கெல்லாம் பக்கத்துல நாட்டும் போடலாம். ஓகே, இங்கிலீஷ் பேசும்பொழுது எழுதும்போது இந்த நாட்டை தனியாவும் போடலாம், அல்லது ஆக்சிலரிஸ் கூட சேர்த்தும் சொல்லலாம். உங்க புக்ல எதுக்கு பக்கத்துல மட்டும் நாட் வரும், எப்படி ஆக்சிலரிஸ் சேர்த்து ஒரே வார்த்தையை உச்சரிக்கிறதுன்னு போட்டிருக்கேன், கவனிங்க.
உச்சரிப்பை கவனிச்சு நீங்களும் அதே போல சரியா உச்சரிக்க முயற்சி பண்ணணும். ஓகே, கவனிங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ்: do not, don't, does not, doesn't, am not, ain't, is not, isn't, are not, aren't, have not, haven't, has not, hasn't, did not, didn't னு சொல்லலாம். அதாவது did not didn't னு சொல்லலாம், didn't னு சொல்லலாம். அடுத்து was not, wasn't, were not, weren't, had not, hadn't, will not, won't, cannot, can't, shall not, shan't, should not, shouldn't, would not, wouldn't, could not, couldn't, must not, mustn't, may not, mayn't, need not, needn't, might not, mightn't, use not to எப்படி வரும்னா using to அப்படின்னு வரும். மேல கொடுத்திருக்க இந்த வார்த்தைகள் கூட நாட் மட்டும்தான் சேர்க்கணும். அதாவது இல்ல எப்படியும் சொல்லலாம், நாட் எது கூட வரும்னா மேல கொடுத்திருக்க வார்த்தை கூட மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் நாட் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் டோன்ட், டசன்ட், காண்ட் இதெல்லாம் பேசும்போது மட்டும் யூஸ் பண்ணணும். எழுதும்போது ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, முழுசா எழுதணும். do not, does not, cannot இப்படிதான் எழுதணும். அதே உங்க பர்சனல் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதும் பொழுது அதுல மட்டும் இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி மீட்டிங்ல, கான்பரன்ஸ்ல பேசும்போது கூட இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மத்த இடங்கள்ல கேஷுவலா பேசும்போது ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன புரியுதா? இதெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள். இன்னும் நிறைய சொல்ல போறேன், அதை பத்தி கவனிக்கலாம் இந்த கிளாஸ்ல. இப்போ நாம பார்க்க போறது how to give short answers in spoken English. அதாவது இங்கிலீஷ்ல ஆன்சர்ஸ் பண்ணும்பொழுது சுருக்கமா சொல்றது எப்படின்னு பார்க்க போறோம். மொத்தம் 31 கேள்விகளுக்கு மட்டும்தான் எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ண முடியும். இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் மட்டும்தான் சுருக்கமான பதில் சொல்ல முடியும். அதாவது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு மட்டும்தான் சுருக்கமான பதில் சொல்ல முடியும். இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதாவது 10th என்ற பாடம் பார்த்த பொழுது 22 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க. பிளஸ் கேன், மே, ஷுட், வுட், could, might, must, need, used to இதெல்லாம் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் தான். மத்த கேள்விகளுக்கெல்லாம் எஸ் நோ ஆன்சர் பண்ண முடியாது, நோனோ ஆன்சர் பண்ண முடியாது. சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். தமிழ்லயும் பேசும்போது சுருக்கமான பதில் தான் யூஸ் பண்ணுவோம். கவனிங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது, நீ, உங்க அப்பா, அண்ணன், அம்மா, தங்கச்சி எல்லாரும் சாந்தி தியேட்டருக்கு போனீங்களா? பதில்ல ஆமா, நான், எங்க அப்பா, அண்ணன், அம்மா, தங்கச்சி எல்லாரும் சாந்தி தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம். இப்படியே பேசுவோம். யோசிச்சு பாருங்க. இதை நோன்னு சொல்லும் போது நான், எங்க அப்பா, அண்ணன், அம்மா, தங்கச்சி எல்லாரும் சாந்தி தியேட்டருக்கு போல இப்படியே பேசுவோம், பேச மாட்டோமே. அப்ப எப்படி சொல்லுவோம் பதில் அப்படின்னா, என்ன, ஆமா போனோம், இல்ல போல, இப்படித்தானே பதில் சொல்லுவோம். இதே போலதான் இங்கிலீஷ்லயும் சுருக்கமா பதில் சொல்லலாம். Do you go to college daily அப்படின்னா ஆன்சர்ல எஸ், ஐ கோ டு காலேஜ் டெய்லின்னு சொல்லலாம். அல்லது எஸ், ஐ டூன்னு சுருக்கமாவும் சொல்லலாம். இன்னும் சுருக்கமாவும் சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம், யா அப்படின்னு சொல்லலாம். அதே நோன் சொல்லும் பொழுது, விரிவா நோன் சொல்லும் பொழுது என்ன முழுசா பதில் எப்படி வரும்? நோ, ஐ டு நாட் கோ டு காலேஜ் எவ்ரி டே இப்படின்னு வரும். நோ, ஐ டோன்ட்னு சொல்லலாம் ரொம்ப சுருக்கமா. இன்னும் சுருக்கமா நோன்னு சொல்லலாம், நேன்னு சொல்லலாம். யாக்கு ஆப்போசிட் நே, நேனா இல்லை அப்படின்னு அர்த்தம். இது போல எப்படி வேணாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எல்லாத்துக்கும் இது போல ஆன்சர் பண்ண முடியும். ஷார்ட் ஆன்சர் அமைக்கிறது ரொம்ப சிம்பிள். கவனிக்க. எப்படி அமைக்கணும்னா, கேள்வி வார்த்தை தான் ஆன்சர்ல கடைசி வார்த்தையா இருக்கும். அல்லது இப்படின்னு சொல்லலாம், ஆக்சிலரிஸ் தான் ஆன்சர்ல கடைசி வார்த்தையா இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். புக்க பாருங்க. Do you understand? இதுக்கு பதில் வரும்போது yes, I do. No, I don't. இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் கவனிங்க. இங்க கேள்வி வார்த்தை என்ன? do. பாருங்க, அதாவது அந்த do தான் ஆன்சர்ல கடைசி வார்த்தையா வந்திருக்கு. இப்படித்தான் வரும். இத பாருங்க. Does Sumati play with me? Yes, she does. No, she doesn't. இங்க does கேள்வி வார்த்தை, அதனால ஆன்சர்ல does கடைசி வார்த்தையா வந்திருக்கு. இங்க is கேள்வி வார்த்தை. எங்க எக்ஸாம்பிள் பாருங்க. Is your father working? Yes, he is. No, he isn't. இங்க is கேள்வி வார்த்தை, அதனால ஆன்சர்ல is கடைசியா வந்திருக்கு. இத பாருங்க. Did you reserve the ticket for Titanic?
எஸ் ஐ டிட், நோ ஐ டிடன்ட். இங்க டிட் தான் கேள்வி வார்த்தை, அதனால ஆன்சர்ல டிட் கடைசி வார்த்தையா வந்திருக்கு. இத பாருங்க, கேன் வி பை a ground at Poets Garden? எஸ் we can. நோ we can't. கேள்வி வார்த்தை கேன், அதனால ஆன்சர்ல கேன் கடைசி வார்த்தையா வந்திருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, will you be careful? எஸ் I'll be. நோ I won't be. இங்க கேள்வி வார்த்தை will கிடையாது, will be, அதனால தான் will be ஆன்சர்ல கடைசி வார்த்தையா வந்திருக்கு. இது போல இடங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன புரியுதா? இப்ப நீங்க எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்த மாதிரி தான் 31 எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம், இது போல ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே சமயத்துல மீட்டிங்ல கான்ஃபரன்ஸ்ல பேசும்பொழுது முழுசா ஆன்சர் பண்ணணும். எழுதும்போது இது போல சுருக்கமா ஆன்சர் பண்ண கூடாது, முழுசா எழுதணும். எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்டா இப்படி ஆன்சர் பண்ண கூடாது, முழுசா எழுதணும். அதே உங்க பர்சனல் லெட்டர்ஸ்ல வேணா ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் இதை யூஸ் பண்ணணும், வேற எங்கேயும் யூஸ் பண்ண கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே, நான் மேல சொல்லி கொடுத்த போலதான் யூஸ் பண்ணணும். பட் நடைமுறையில இப்படி பல பேர் யூஸ் பண்றது கிடையாது. என்ன சொல்லுவாங்க? எஸ், யா, நோ, இப்படிதான் பேசுறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையான ஷார்ட் ஆன்சர்ஸ் கிடையாது. இப்படி நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். என்ன ஒண்ணு, முறையான கேள்வி என்ன அல்லது பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது. ஆல்ரைட், நாம அடுத்து இதே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படுற இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தியும் பார்க்க போறோம். புக்க பாருங்க. ஹவு டு ஃபார்ம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதாவது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்னு பார்க்க போறோம். கேள்வி கேட்கும் போதே இல்லையான்னு எப்படி கேட்கறது அப்படின்றத பார்க்க போறோம். சாப்பிடலையா? தூங்கலையா? காது கேட்கலையா? கல்யாணம் ஆகலையா? நீ வரலையா? இது போல கேட்கறது எல்லாமே நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இதையே இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னு பார்க்க போறோம். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பத்தி டென்ஸ்ன்ற பாடம் நடத்தும் போதே நடத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? அங்க எழுதும் போது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு கத்துக்கிட்டீங்க. இப்ப பார்க்க போறது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல, அதாவது இங்கிலீஷ் பேசும்போது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்றத பார்க்க போறோம். சரி, புக்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. டோன்ட் யூ கம்? நீ வரமாட்டையா? இப்படித்தான் பேசும்போது கேட்கணும். டு யூ நாட் கம்? இப்படி எழுதுனா இது ரிட்டன் இங்கிலீஷ். அதாவது எழுதுறதுக்கு டு யூ நாட் கம் அப்படின்னு எழுதணும். மீனிங்லாம் ஒண்ணுதான். அதாவது பேசும்போது நாட்டை முதல் வார்த்தை கூட சேர்த்துடணும், அதாவது ஆக்சிலரிஸ் கூட சேர்த்துடணும். அதை எழுதும்போது தனியா எழுதணும். அடுத்து பாருங்க, ஷுட் ஐ அட்வைஸ் யூ? நான் உனக்கு அட்வைஸ் செய்யக்கூடாதா? பேசும்போது இப்படி, அதை எழுதும்போது ஷுட் ஐ நாட் அட்வைஸ் யூ? ஷுட் ஐ நாட் அட்வைஸ் யூ? நாட்டை கேள்வி வார்த்தை கூட இங்க சேர்க்க கூடாது, எப்போ எழுதும்போது. இத பாருங்க, didn't it bite? அது உன்னை கடிக்கவில்லையா? பேசும்போது இப்படி, எழுதும்போது did it not bite? ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஓகே, இத பாருங்க, won't you go there? நீ அங்கே போக மாட்டாயா? பேசும்போது இப்படி, எழுதும்போது will you not go there? அப்படின்னு எழுதணும். இத பாருங்க, can't you sit for some time? கொஞ்ச நேரம் உட்கார முடியாதா? இதை எழுதும்பொழுது can you not sit for some time? அப்படின்னு வரும், மீனிங் ஒண்ணுதான். கடைசியா இந்த எக்ஸாம்பிள் பாத்துருங்க. doesn't he smoke? அவன் புகை குடிப்பதில்லையா? எழுதும்போது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது போல இருக்கிற எல்லா 32 கொஸ்டின்ஸ்க்கும் நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். என்ன புரியுதா? எக்ஸாம்பிள்ஸ்ல